இலங்கையில் சைபர் குற்றங்கள் மற்றும் நிதி மோசடிகளை பயன்படுத்திய நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ள நிலையில் 2026ஆம் ஆண்டின் இதுவரையிலான காலப்பகுதியில் மாத்திரம் 1093 வெளிநாட்டவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். நேற்று வெளியான இந்த செய்தி முக்கிய கவனத்தை பெற்றிருந்தது. முழு நாடுமே ஒன்றாக தேசிய நடவடிக்கை தொடர்பாக கொழும்பில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் போலீஸ் ஊடக பேச்சாளரும் உதவி போலீஸ் அத்தியட்சகருமான எஃப்யூ வுட்லர் இந்த தகவலை வெளியிட்டுள்ளார். போலீசார் வெளியிட்ட புள்ளி விவரங்களின்படி 2024ஆம் ஆண்டின் 26 சம்பவங்கள் தொடர்பாக 573 வெளிநாட்டவர்களும் 2025ஆம் ஆண்டில் 2 சம்பவங்கள் தொடர்பாக 26 பேரும் கைது செய்யப்பட்டனர். 2026ஆம் ஆண்டில் இதுவரை நடத்தப்பட்ட 24 அதிரடி சோதனைகளில் 1093 வெளிநாட்டவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதன்படி 2024 முதல் 2026ஆம் ஆண்டின் இதுவரையான காலப்பகுதி வரை சைபர் குற்றங்கள் மற்றும் நிதி மோசடிகள் தொடர்பாக கைது செய்யப்பட்ட வெளிநாட்டவர்களின் மொத்த எண்ணிக்கை 1692 ஆகின்றது. குறிப்பாக 2026ஆம் ஆண்டில் கைது எண்ணிக்கை 2024ஆம் ஆண்டின் எண்ணிக்கையை விட சுமார் 91% அதிகமாகும். இது வெளிநாட்டவர்களை பயன்படுத்தி இயக்கப்படும் பாரிய இணைய மோசடி வலையமைப்புகள் இலங்கையில் அதிகரித்துள்ளதையோ அல்லது அவற்றுக்கு எதிரான போலீஸ் நடவடிக்கைகள் தீவிரமடைந்துள்ளதையோ வெளிப்படுத்துகின்றது. கைது செய்யப்பட்ட வெளிநாட்டவர்களை நாடு கடத்துவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுவதாகவும் போலீஸ் தரப்பு தெரிவித்துள்ளது. எனினும் அவர்களுக்கு எதிரான விசாரணைகள், நீதிமன்ற நடவடிக்கைகள் மற்றும் பாதிக்கப்பட்டவர்களுக்கான இழப்பீடு போன்ற விடயங்கள் நிறைவடைந்த பின்னர் நாடு கடத்தப்படுவார்களா என்பது தொடர்பில் மேலதிக தெளிவுபடுத்தல் அவசியமாகின்றது. இதேவேளை 2024 முதல் 2026ஆம் ஆண்டின் இதுவரையான காலப்பகுதியில் இன்டர்போலின் சிவப்பு எச்சரிக்கைகளின் அடிப்படையில் 28 சந்தேக நபர்கள் இலங்கைக்கு அழைத்து வரப்பட்டுள்ளனர். போலீஸ் மா அதிபரின் நேரடி தலையீட்டில் மேலும் 35 முக்கிய மற்றும் தீவிர குற்ற சந்தேக நபர்கள் நாட்டிற்கு அழைத்து வரப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த 2 எண்ணிக்கைகளும் இடையிலான ஒரே நபர் இடம்பெற்றுள்ளதாக என்பதும் தெளிவுபடுத்தப்படாததால் மொத்த எண்ணிக்கையை 73 என உறுதிப்படுத்தி குறிப்பிட முடியாது. வெளிநாடுகளிலிருந்து அழைத்து வரப்பட்ட சந்தேக நபர்கள் சட்டவிரோதமாக ஈட்டியதாக கருதப்படும் வாகனங்கள், வீடுகள், காணிகள் மற்றும் தங்கம் உள்ளிட்ட சொத்துக்களை அடையாளம் கண்டு பறிமுதல் செய்வதற்கான விசேட வேலை திட்டமும் முன்னெடுக்கப்படுகின்றது. கைதுகளின் எண்ணிக்கை அதிகரித்திருப்பது சட்ட அமுலாக்க நடவடிக்கையின் தீவிரத்தை காட்டினாலும் குற்ற வலையமைப்புகளின் பின்னணியில் இலங்கையில் உள்ள உள்ளூர் தொடர்புகள், மோசடிகளால் ஏற்பட்ட நிதி இழப்பு மற்றும் மீட்கப்பட்ட சொத்துக்களின் பெறுமதி போன்ற தகவல்கள் வெளியிடப்படும் போதே இந்த நடவடிக்கையின் முழுமையான தாக்கத்தை மதிப்பிட முடியும்.